ஹிஸ்ட்ரியிலே பிக்கஸ்ட் ஸ்கேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பண்ணது ஒரு ஹேக்கர் இல்லை, ஒரு வால் ஸ்ட்ரீட் லெஜண்ட். எஸ் பார்னே மடாஃப்ன்ற ஒருத்தர் அமெரிக்காவோட ரெஸ்பெக்டட் இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர். இவரை தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், சேரிட்டிஸ், பேங்க் மெம்பர்ஸ் எல்லாருமே இவரை முழுசா நம்பினாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் எந்த ஒரு அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணல. இவர் நியூவா வர இன்வெஸ்டர்ஸோட அமௌண்ட்டை எடுத்து எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டா கொடுத்துருக்காரு. இதை பான்சி ஸ்கீம்னு சொல்றாங்க. ஸோ பட் 2008 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இவர்கிட்ட மணி கேட்டிருக்காங்க. அப்போதான் இந்த மாதிரி உண்மையே வெளியில வந்திருக்கு. ஸோ இவர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கொடுக்க இல்லை, இன்வெஸ்டர்ஸோட மணியை தான் சர்க்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட வேல்யூ அங்க $65 பில்லியன் ரீச் ஆயிருக்கு. அந்த டைம்ல இவரை கைது பண்றாங்க. 150 இயர்ஸ் ஆஃப் பிரிசன் பனிஷ்மெண்ட் இவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் தான், இந்த மாதிரி ஒரு பிளான், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்ட்டு ஒரு வேலையை இங்கு ஜாபா எடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. இந்த மாதிரி நான் எங்க பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. ஸோ பி அலர்ட்டா இருங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பிசினஸ் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கோங்க.